ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாரோட கிச்சன்லேயும் இப்போ ட்ரெண்டிங்காக புதுசு புதுசாக வாங்கிட்டு இருக்கிற கேஸ்ட் அயர்ன் அந்த பாத்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வார்ப்பிரும்பு. ஏற்கனவே நான் வந்து ஒரு ஆயில் பேன் வச்சுருந்தேன். அதாவது பூரி சுட அப்பளம் சுடலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கடாய் வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ இப்போ ஒரு கடாய் வாங்கினேன். ஆனால் சீசனிங்கே பண்ணாததை நான் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் ப்ரீ சீசன்டு கேஸ்ட் அயர்ன் யூட்டன்சில்ஸ் வாங்குவீங்க. நான் வந்து சீசனிங்கே பண்ணலை, பழக்கப்படுத்தாத கேஸ்ட் அயர்ன் கடாய் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க. அவங்களே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க, துரு பிடிச்சிடக்கூடாதுன்னு. ஸோ அந்த ஆயிலை நான் எடுக்கிறக்க ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட டிஷ் வாஷர் அதை நம்ம பாத்திரம் தேய்க்கிற அந்த லைட்டாக சோப் ஆயில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன். கழுவி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா அதை காய வச்சுருங்க. இல்லை தொடச்சி கூட எடுத்துடலாம் துணியை வச்சுட்டு. இந்த மாதிரி கேஸ்ட் அயர்னில் நம்ம சமைச்சு சாப்பிட்றது வந்து நம்மளோட ஒரு ஆரோக்கியமான சார்ந்த விஷயம்னு சொல்கிறாங்க. அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹீமோக்ளோபின் அளவு கூடும். அதனால் இதில் சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதே நேரம் இது ஈவனாகவும் அந்த ஹீட் வந்து பரவும். அதனால் நல்லா ஒன்று போல் வெந்துடும் நம்ம எது சமைச்சானாலும். ஃபஸ்ட்டு இது சீசனிங் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, உப்புத்தாளை வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன். உப்பையும் கொஞ்சம் போட்டுகிட்டே உப்புத்தாள் வச்சு தேய்க்கிறேன். இந்த ஸ்டெப் வேணுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டியதில்லை. பட் மெயின் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம அடுப்பு மேலே இதை நல்லா வச்சுட்டு இது நல்லா கல்லுப்பு போட்டுட்டு அப்புறமா உப்புத்தாளை வச்சு நல்லா தேய்க்கிறேன். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நல்லா இரும்பு ஸ்டப் வச்சு கூட தேய்க்கலாம். நான் வந்து உப்புத்தாள் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமாக வச்சுக்கணும் தீயை. சுடும். ஆனால் ரொம்ப அப்படி நேரம் ஆக என் கை சுட்டுருச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அப்புறம் கீழே இறக்கி வச்சு தான் தேய்ச்சேன். ஒரு 3 டைம்ஸ் கூட தேய்ங்க. உங்களோட அந்த சர்ஃபேஸ் பொறுத்து இருக்குது. ரஃப்பாக இருந்ததுன்னா ஒரு 3 டைம்ஸ் கூட 3 தடவை கூட தேய்ங்க. அதுக்கப்புறமா தேய்ச்சி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டிஷ்வாஷரும் அப்புறமா உப்புத்தூள் அதையும் போட்டு நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அதுலேயே ஆயிரும். நான் வந்து ஒரு 3 தடவைங்க நல்லா சோப் ஆயில் போட்டுட்டு அதில் உப்புத்தூளையும் போட்டுட்டு நல்லா இரும்பு ஸ்க்ரப் வச்சே தேய்ங்க. நான் கூட லைட்டான ஒரு ஸ்க்ரப் வச்சு தான் தேய்ச்சிருக்கேன். நீங்கள் இரும்பு ஸ்க்ரப் வச்சே தேய்ங்க. ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து நல்லா காய வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம நல்லா ஹை டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. அடுப்பு மேலே வச்சுட்டு அந்த ஆவி வந்த உடனே உப்புத்தூளும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஹை டென்சிட்டி ஆயில், அடர்த்தியான ஆயில் ஊற்றுங்க. நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் அந்த மாதிரி திக்கான ஆயில் ஊற்றும்போது சீசனிங் ஆகும். இதுதான் மெயின் சீசனிங் ப்ராசஸ். இதுதாங்க. இது வந்து ஒரு 3 தடவையோ 4 தடவை கூட பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு தடவை வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடணும். அப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வர விட்டுறணும். ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் அதை ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றி அப்புறமா இந்த தூள் உப்பையும் போட்டுட்டு நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சி எல்லா பக்கமும் தொடச்சி எடுத்துருங்க. அப்புறமா இது தயாராகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு வெங்காயம் மட்டும் ஒன்று வதக்கி எடுக்கிறோம். நல்லா கருக வதக்கி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு ஹாஃப் பாயில் கூட போட்டுக்கலாம். 2 முட்டையை கூட போட்டு நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு, ஆனால் பட் அது சாப்பிட முடியாது. இந்த வெங்காயத்தையுமே நம்ம எடுத்து கீழே தான் கொட்ட போகிறோம். ஸோ கீழே இது நம்ம யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறமா நல்லபடியாக நம்ம தொடச்சி ஒரு டிஷ்யூவால் தொடச்சிட்டு மறுபடியும் நான் ஃபஸ்ட் டைம் என்ன வதக்கியிருக்கேன் அப்படின்னா, உருளைக்கிழங்கு தான் வதக்கியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எதுனாலும் சரி, ட்ரை ஐட்டமாக நல்லா அப்படி ரோஸ்ட் ஐட்டமாக போடுற மாதிரி எதுனாலும் பண்ணுங்கள். எது பண்ணாலும் இப்படி ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கு, இல்லை எப்போயாவது நான்வெஜ் ஐட்டம்ஸ் கூட இந்த மாதிரி ட்ரையாக பண்ணும்போது ஏதோ ஒட்டியிருக்கு அப்படின்னா, அதை எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அப்படியே எடுங்க. இனிமேல் வந்து நீங்கள் வந்து சோப் ஆயிலோ எதுவுமே டிஷ்வாஷரோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது பாத்திரம் தேய்க்கிறது வச்சு. வெறும் தூள் உப்பு வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். அப்படியும் இல்லை நான்வெஜ்லாம் சமைச்சு இந்த கருவாடு அந்த மாதிரிலாம் சமைச்சிட்டு ரொம்ப ஸ்மெல் எடுக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது இருக்கு இல்லையா தோசை மாவு, அதை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் போட்டுட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு சுத்தமாயிரும், ஸ்மெல்லே வராது. பட் அந்த சோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அதில். அதனால் அதுக்குள்ளே போய் அந்த சோப்பில் டெபாசிட் ஆயிரும். அதனால தான் வேண்டான்னு சொல்லி இந்த மாதிரி இயற்கையாக பண்ணுங்கள். நல்லா சீசனிங் வந்து மெயின்டைன் ஆகும். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு தடவை சமைச்சு முடிச்சிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அந்த தண்ணியே இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம அடுப்பில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஹீட் பண்ணணும். இந்த கடாயை ஹீட் பண்ணதுக்கப்புறமா அதை எல்லா இடத்துலையும் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஏதாவது ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். இதுதான் மெயின்டெனன்ஸுங்க. எப்போவுமே அது மேலே ஆயில் இருந்தால் தான் அது வந்து துருப்பிடிக்காமல் இருக்கும்.
பார்த்தீங்களா எவ்வளோ அழகா சீசனிங் பண்ணி வந்துருச்சு. நம்மளே பண்ணலாம். இது வந்து பாதி ரேட்டுக்கும் கீழ தாங்க வரும். இதே இது நீங்க கடையில வாங்குனீங்க அப்படின்னா, கண்டிப்பா 1000 மேல வரும். இப்படி சீசனிங் பண்ணாது நம்ம வாங்கும்போது ரொம்ப ரேட் கம்மியாவும் இருக்கும். அப்புறம் நம்மளே வந்து இத செஞ்சுட்டு பண்ணும்போது பாருங்க, எவ்வளோ அழகா ஷைனிங்கா வந்துருச்சுன்னு. ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரி ஆயிருச்சு பாருங்க. இந்த வார்ப்பிரும்பு பாத்திரங்கள் எல்லாமே வந்து உடையக்கூடிய தன்மை உள்ளது. அதனால கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்களும் கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் வாங்கி சமைச்சு ஹெல்த்தியா இருங்க. நன்றி.